நீ எங்க வச்சோன்னு எங்க பார்த்தாலும் ஒண்ணு வந்து வச்சுட்டு வந்தா எவனை தூக்கி மூடுவாரு வச்சுட்டு வர்றான். பண்பா திரும்ப கூப்பிடுறாங்க பழகப்பட்ட ஆளு கூப்பிடுறாங்க யார் தண்ணியா தெரியாது என்னத்தி வெறுப்பாத்து கூடாது. 2 பேர் வந்துக்கிறோம்னா கம்மனு இருக்கணும். ஒண்ணு பகல் டியூட்டி நீ செய்ய, நைட் டியூட்டி நான் செய்யறேன். இல்ல நீ ஜெனரல் ஷிப்ட் பாரு, நான் நார்மல் ஷிப்ட் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. செகண்ட் ஷிப்ட் நான் பாத்துக்கிறேன். நானும் ஒரு ஆம்பளை தானே ஆம்பளை எனக்கு இதுதான் பிடிக்காது. இதுதான் பிடிக்காதுன்னு எங்க போனாலும் ஒன்னா போறோம், திருட போனாலும் ஒன்னா போறோம், திருட போனாலும் ஒன்னா போறோம், வெத்தலை பாக்க வாங்கறதுக்கு ஒன்னா போறோம். எங்க காட்டு அது கூட ஒன்னா வாங்கி வந்து கொடுக்குறேன். இந்த நேரத்துக்கு ஒன்ன பார்த்த உடனே என்ன உள்ள அனுப்புறேன். எட்டுக்கா என்ன நீ திடீர்னு சேமியா பண்ற உனக்கு தெரியுமா? உனக்குதான் மோடு தடுக்கும். நீ போ இல்ல இப்பயே போனோமா? இல்ல நாளைக்கு போலான்னு பாத்துட்டு சிட்டு போடானா போறேன். போடான்னு சொல்லிட்டு போடானா போறேன். அம்மா தாலி ஆடுறா அப்படியே தானே ஸ்டேஜ் தான் போட்டு உட்காரணும். சாப்பாடு நீ எங்க உட்காந்துக்கிறான் பாருங்க. இல்ல உனக்கு உள்ள போடான்னு கம்பெனி போறேன். அவன் நிஜா நீங்க படிக்காது எப்படி போறோம்? அந்த பக்கம் போடா சொல்லிட்டியா? சொல்லியாச்சு. சொன்னது செய்யுமா? போடான்னு தான் போறேன். அதான் அம்மா அப்படி நீ என்ன கேளு, நான் உள்ள போறேன். சாதி எடுக்கிற உனக்கு எடுத்து நான் ஓட போறேன். நம்ம சதி பண்றதே வர மாட்டேன்.
அது இல்லங்க மனுஷனுக்கு நம்ம 2 கை குத்துக்கறான்னு வெச்சுக்க. எல்லா மனுஷனுக்கு 2 கை தான். 2 கைக்கு ஒண்ணு அதிசயம் கிடையாது. இது வந்து சாப்பிடுற கை. சரியா? எல்லாருக்கும் தெரியும்டா இது சாப்பிடுற கை. சொல்றதுக்கு இது சாப்பிடுற கை. சரி. இது வந்து காலை மாலை மடமாறும் கை. 2 கை குத்துக்கறா. இந்த சோட்டு கையில அடிபட்டுது. அதுக்குன்னு கை மாத்தி பீஸ் கையில தூண்றோம். சாப்பிடுறோம். ஏதோ புல்ல சாப்பிடுறோம். ஆமா. அந்த மாதிரியா வரத்துக்கு ஒரு போறதுக்கு ஒரு வழி நல்லதா கட்டணும். இது காடாக்குள்ள வளர்க்கான். தாங்க முடியா செத்துரு. நான் பாத்துக்கிறேன். சாலம் தான் பாத்துக்கிறேன். போடா. ஐயா யார் நீங்க? போனது கேட்டா நாய் அழகு மாதிரி போன பிகர் எப்படி அம்மன் படத்தை சட்டா போற மாதிரி போறா போயிட்டு ஒரு பெண்ணு சாப்பிடணும். ஹலோ மேடம் அப்படி போய் தெரியும் பைபிள் சரி நான் போறான்னு சொன்னேன். என்னால முடியலன்னா என்னால முடியலன்னா தானே கூப்பிடணும். உன்னால முடியலன்னா சொல்லு. முடிய மோடு வேற இருக்குது இல்ல செல்லுல சார்ஜரே இல்லையா சுத்தமா. 9 சிம் புரியலையா? செல்லுல சார்ஜரே இல்லையா சுத்தமா. ஆனா அதுக்கு 9 சிம் கார்டா. இப்ப புரியுதா? அந்த சிம் கார்டு வாங்க மெட்ராஸ்ல சுத்துறாங்கடா. மருதங்காரி இல்லத்தாங்க இது யாத்தனா நம்மளுக்கு ஃபுல்லா இருக்குதுங்க 100 பாயிண்ட். பாவையரை பண்போடு கற்பழிக்கும் சரசங்களை உணர்ச்சி பார்த்து விராசங்களுக்கு விருந்து வைக்கும் வெற்றியாளர். நல்லாவே சினுங்குறேன். மலர்களை கசைக்கும் உதரும் கொண்ட திசை மகன் பாவையரை பண்போடு கற்பழிக்கும் பாக்கியவா. விளக்கா தெரியுமா? நீ எங்க வச்சோன்னு எங்க பார்த்தாலும் ஒண்ணு வந்து வச்சுட்டு வந்தா எவனை தூக்கி முடிவான்னு வச்சுட்டு வர்றான். பண்பா யார் தெரியுமா? இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் ஏழ்மையான குடியில் பெண்ணாக சத்தியா பேன் சொல்ல வரீங்க. வந்த வேலையா அவ்வளோ அதாங்க எவ்வளவு வேலைக்கு செய்யறேன். என்ன நகைப்பு? சத்யா சொல்லுங்க. ரொம்ப சூப்பர் ஃபிகரா இருக்கு. ஐயா தப்பு பேச கூடாது. நான் இன்னும் நல்லா இருக்கிறேன்னு தான் சொன்னானா போடியம்மா. உன்முகத்தை பார்த்தபோது வன்மதியை நன்மறந்தே, உன் மூச்சு வட்டபோது சந்திரதனை நன்மறந்தே, உன் கொலுசு சத்தம் கேட்டபோது இசையை நன்மறந்தே, கருங்குழலை பார்த்தபோது கார்மேகம் நன்மறந்தேன், உருவம் பார்த்தபோது வானவில்லை நன்மறந்தேன், உன் இடையை பார்த்தபோது மின்னல்தனை நன்மறந்தேன். இவை அனைத்தையும் மறந்த என் மனம் உன்னையே நாடி நம்ம 2 பேரும் ஆடலாமா? எனக்கு பிடிக்காது. ஆட மாட்டேன். குச்சி ஆடதான் ஆடுவேன். ஐயோ நான் குச்சி வைப்பினேன். இவை அனைத்தையும் மறந்த என் மனம் உன்னை நாடி தேடி ஓடி வருகிறது. கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம். பாரு முடுங்க. என்ன வார்த்தை உரைத்து விட்டீர்கள்? ஏழ்மையான குடியில் பெண்ணாக விடுதலை கற்பு நெறி தவறாமல் வாழ
மறந்து விடார்கள். என்ன கருப்பு கருப்புன்றீங்க? அந்த கம்யூனிட்டி கற்பை என் கண்ணால சத்தியமா நான் பார்த்தேன். கற்பு என்பது கண்ணாடி போன்றது. கண்ணாடி உடைந்து விட்டால் முகத்தை நன்றாக பார்க்க முடியுமா? முடியாது. அது போலதான் ஒரு பெண்ணுடைய கற்புங்க. பாருங்க, ஒரு பெண்ணா பிறந்தவர்கள் ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ வேண்டும், உத்தமையா வாழ வேண்டும், கண்ணகியா வாழ வேண்டும், நலாயணி போல வாழ வேண்டும், நல்லதங்க போல வாழ வேண்டும். இந்த மண்ணில் பெண்ணாக பிறந்தவர்கள் இந்த சத்தியா ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ வேண்டும் என்னுடைய மனக்கோட்டை எல்லாம் கட்டு வைத்திருக்கிறேன். இத பாருங்க, என் மீது உனக்கு ஆசை இருந்தால் ஆசை எடுத்து சென்று நான் வருகிறேன். சத்தியா என்ன கனியடை ஏறிய சுலை முத்தல் கையடை ஏறிய ஷாரு மணிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பகனடை ஏறிய சுலையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இவைகளை சுவைத்தேடல் சுவையே எனினோ சத்தியா என்ன உதட்டு நல்லா சுவை பாக்குதே. ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாக தங்கையாக உழைக்க வேண்டும். தாரமாக உழைக்கின்றாயி தருதலையே பாக்குற பொண்ணையெல்லாம் தாயாவும் தங்கச்சியா நினைச்சிருந்தா எனக்கு பொண்டாட்டியாரியா? அவங்க கிட்ட எல்லாம் போய் தான் வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்ததுனால தான் வந்துக்கிறேன். எட்டாவது கடையை தட்டு பறிக்க வேண்டும் என்று நீ பகல் கனவு காண்கிறாய். ஒரு காலமும் பறிக்காது. எட்டாத கனியாக இருந்தாலும் சரி கொண்டாடி விட்டு செல்லும் கொள்ளனாரி அல்லடினா தட்டி பறித்திடும் கல்வன் என்பதை மறந்து விடாதே. கொடியவனே இத பாருடா, நீ உழைக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்தை எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு முடவனா நம்ம கொம்பு தேனுக்கு ஆசை படுவது போல இருக்கிற மாட்டையா. இந்த மொடவை இந்த கொம்பு தேனை ஐயா நாங்க பாரு தலையெடுத்த ருசி பார்த்தே சத்தியா இந்த அழகை பார்த்த பிறகு நினைத்து விட்டு போவதற்கு மனம் வரவில்லை கண்ணே. அப்படியா? சத்தான் என்று ஒரே ஒரு வார்த்தை, சத்தான வார்த்தை, மாமா என்று ஒரே ஒரு வார்த்தை, மகத்துவமான வார்த்தை சொல்றியே. கொடியவனே சித்திரத்தை கண்டுவிட்டால் சிரித்து விடக்கூடாது, சிந்திக்க வேண்டும். சீரழிந்த குடும்பத்தை பார்த்து நடந்து விடக்கூடாது. நல்லதோர் வாழ வழி செய்ய வேண்டும். இருமாந்தவர் வாழ்ந்தவர்கள் எல்லாம் துன்பத்தை கண்டவர்கள். பட்டுவிட்ட மரத்தை வெட்டிவிட்ட கதை போல் வெட்டி சாய்த்து விடாதே. வாழ வகை என்ற நெஞ்சத்தை கில்லாதே. தாழ்ந்ததோர் தாயப்பூவு எந்த தெய்வத்திற்கு அத்தன்மைக்கு நேசிப்பது வீண் கனவுடா, வீண் கனவு. விவராத செயலுக்கு இணங்காதே. இன்பம் என்பது இணங்கம், துன்பம் என்பது சோகை. கடலில் தாரண பாவி முடிந்து விட மறந்து விடு. ஆயிரம் அறிவுரை என்று சொன்னாலும் என்னுடைய செவியானது கேட்காது. கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் கொடுக்க முடியாது. செல்லோ அவளை நிற்கிற கண்ணம்மா விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ளே என்னம்மா கரமுள்ள கண்ணம்மா நீ இவரை கட்டிக்க சம்மதம்மா. நீ இவரை கட்டிக்க சம்மதம்மா. விக்கிற கண்ணம்மா மனசுக்குள் என்னம்மா கரமில்ல கண்ணம்மா நீ இவரை கட்டிக்க சம்மதம்மா.
ஒரே ஒரு முத்தம். வர முடியாதுடா கிளே போயா. இல்லாது போயா? ஆமாண்டா ஏன் என்ன வாய் அப்படித்தானே இருக்குது உள்ள ஏமா கட்டி அணைத்து முத்தத்தை கொடுக்க என்னால் முடியாது. ஏய் சக்கரமும் முறைதான் உனக்கு. நம்ம இதெல்லாம் உனக்கு தித்தம் கிழிடுதும் திரகிடுதும் தஜும் தனஜும் ததஜும் 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 ததனந்ததாம்
என் ஆசை மணாலா மன்னா மன்னாடி மன்னா எனக்கு நீ எத்தனையோ கண்களுக்கு வருத்தம் என் மீது உனக்கு இவ்வளவு ஆசையா என் மீது ஆசை இருக்கிறதா அல்லது இல்லையா என்று சோதனை செய்வதற்காக தான் இப்படி பொறுமையாக இருந்தது. இந்தியா இல்லையான்னு சோதனை செஞ்சு பார்த்தா. ஆமா நீ உங்க அம்மா தாலியா இருப்பா சொல்லியிருந்தா இவ்வளோ வேலை என்னத்துக்கு? ஏனென்றா பார்த்த உடனே கண்ட உடனே காதல் கொண்ட உடனே மோகம் என்று உரைப்பார்கள். அது நிலைக்காது, நிலையானது இல்லை, தொடாது. நீதான் ஊன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் தொடரும்? எதுவாக இருந்தாலும் திருமணத்திற்கு பின்புதான் நம்ம இருப்பது. பாத்தீங்கன்னு பட்டுனா என்ன பட்டுன்னு பாத்தீங்கன்னா நான் பாடியா? இத பாருங்க. ஆமாங்க, நான் ஒரே கதை கேளுங்க. சரி, இப்பதான் நீங்க என்ன பாத்தீங்க, அதுக்குள்ள பாத்து முடிச்சா தப்பு இல்லையா? ஆமா, நீ எப்படி சொல்றியோ அதே மாதிரி செய்து. இத பாருங்க, அனுமதி பார்த்து ஊர் அறிய உலக வரைய அங்கிட்டு சாட்சியாக அனைவருக்கு முன்பதாக மனநடையில் மாலையை மாற்றி மாலையை கொண்டு முதல் இரவு என்று உரைப்பார்கள். அப்பொழுதுதான் ஒண்ணு சேரணும் ஆணும் பெண்ணும். கல்யாணம் தான் கட்டிக்கணும் ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. அந்த சைடுக்கு அவங்க போய் வீதில போறதா எப்படி செய்யலாம்? துணுக்குடி தூள மாட்டேன் எதிர விட்டு ஊருக்குள்ள போய் யாரும் வந்து அப்பா ஒரு பேர் ஆடுங்க வர அப்படி அம்மா. ஹாய் மாமா நல்லா ஆரோக்கியமா மூடிக்கொண்டு அருகிமா கட்டிப்பிடிது உம்மா உம்மா அம்மா உம்மா. என் வாயில அதெல்லாம் நோய்ஞ்சா நான் யாரு மாதிரி பாடுபடுறேன். கண்களை மூடிக்கொண்டு வா வா மாமா அப்படின்னு வச்சா எங்கடி போயிட்டு